ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கர்லேயே குலையாமல் நல்லா உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்குதுல்ல. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். வெறும் தக்காளி, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதாங்க இதோட இன்க்ரீடியண்ட்டே. இதை நான் ஒரு 2 பேருக்காக செய்கிறேன். 2 பேருக்குன்றப்ப இந்த குவான்டிட்டி போதும். ஃபஸ்ட்டு பட்டை, சோம்பு, அப்புறமா கொஞ்சோண்டு 1 கிராம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கணும். இப்போ இதில் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அவ்வளோதாங்க இதில் இன்க்ரீடியண்ட். உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அவ்வளோதான். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கான ரேஷியோ. நான் சாதாரணமாக சாதம் வடிக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். மற்றபடி பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பாலாம் எடுத்தால் அது டிஃப்ரெண்ட் ஆகும். இது நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு என்ன வைப்பீங்களோ அந்த அளவு தண்ணி. நான் ஒரு கப்புக்கு 2 டம்ளர் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. குக்கர் போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் விட்டு அந்த விசில் அடங்கினோன்னு எடுத்திங்கன்னா அப்படியே குலையாமல் நல்லா உதிரியான நம்மளோட குஸ்கா ரெடி. சிம்பிளுங்க. இதில் கொத்தமல்லி போடணும், புதினா போடணும், அதை அரைச்சி போடணும், இதை அரைச்சி போடணும், எதுவுமே இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் கூட போதும் இதுக்கு. ஏன்னா வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம ஈஸியான நல்லா டேஸ்டான ஒரு குஸ்கா ரெடி பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.